வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஒரு சிறப்பான நாள். ஜூன் மாதம் இல்லையா? ஜூன் மாதம் 22. இந்த மாதம் நிச்சயமாக ஒரு சிறந்த மாதம். பல திறமையாளர்களை இந்த உலகுக்கு தந்த மாதம். அதில் இன்று மிக முக்கியமான நாள். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் பிறந்த நாள். பிறந்த நாள் வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பல பிறந்த நாட்களை அவர் காண வேண்டும். தமிழகத்துக்கு பல வெற்றிகளை அவர் தர வேண்டும். இதுதான் நம்முடைய விருப்பம். எத்தனை அவர் திரைப்பட நடிகராக இருந்தார். திரைப்பட நடிகராக என்றால் சாதாரணமாக நடிகர் அல்ல, பல கோடிகளை அவருக்கு கொடுப்பதற்கு தயாராக இருந்தது திரையுலகம். அவருடைய கால் சீட்டுக்காக காத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு அரசியலுக்குள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். பணம் பெற வேண்டுமென்றால் அதில் நிறைய பெற்றிருக்க முடியும். அதை தாண்டி மக்கள் பணி ஆற்ற வந்திருக்கிறார். அவர் நல்லாட்சி தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அரசியலுக்குள் நான் முழுமையாக செல்லவில்லை. அரசியல் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாற்று கருத்து இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் அவருடைய பிறந்த நாள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவரை நாம் கொண்டாட வேண்டும். எத்தனை படங்கள், அவருடைய படங்களே மிக மகிழ்ச்சியான ஒரு வரிகளை கொண்ட படங்களாக இருக்கிறது. இப்பொழுது நான் சில படங்களை உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். பூவே உனக்காக, சொல்லாத மனமும் துள்ளும், பிரியமானவளே, என்றென்றும் காதல், உன் காதலுக்கு மரியாதை, ஆம் உன் காதலுக்கு மரியாதை, அதனால் தான் எப்போதும் தமிழகம் குஷியாக இருக்கிறது, ஆம் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் கேட்கலாம் ஒன்ஸ் மோர், எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் கேட்கலாம் ஒன்ஸ் மோர், உன் துப்பாக்கி வீரத்தை சொல்கிறது, உன் துப்பாக்கி வீரத்தை சொல்கிறது, ஆம் உன் துப்பாக்கி வீரத்தை சொல்கிறது, எங்கிருந்தாலும் உன் அமைதி, உன்னுடைய அன்பு மிகவும் சிறப்பானது, மிகவும் புகழ் வாய்ந்தது, உன் அமைதிக்கு முன்னால் ஆயுதம் கூட பிச்சை வாங்கும், ஆம் யார் எதை சொன்னாலும் உன் கருத்து அமைதியாகவே இருக்கிறது, உன் கையில் இருக்கிறது வேலாயுதம், ஆம் உன் கையில் இருக்கிறது வேலாயுதம், உனக்கு எதற்கு மற்ற ஆயுதம் இல்லையா, உமக்கு எதற்கு மற்ற ஆயுதம். இப்படி எத்தனை எத்தனை படங்களை எங்களுக்காக தந்திருக்கிறாய். இவையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. உன்னுடைய பிறந்த நாள் எங்களுக்கெல்லாம் சிறந்த நாள். ஆம், உம்முடைய பிறந்த நாள் எங்களுக்கெல்லாம் மிகவும் சிறந்த நாள். கண்ணுக்குள் நிலவு நீ, ஆம் எங்கள் கண்ணுக்குள் நிலவு நீ, எதையும் தாங்கும் திருமலை நீ, எதையும் தாங்கும் திருமலை நீ, பட்டாசு போல நடித்தாய், பட்டாசு போல நடித்தாய், அதனால்தான் சிவகாசி என்றும் படத்தில் நடித்தாய், திருப்பாச்சி வழியாக மதுரைக்குள் நுழைந்தாய், ஆம் திருப்பாச்சி வழியாக எங்கள் மதுரைக்குள் நுழைந்தாய், ஆம் குதிரை வேகத்தில், குதிரை வேகத்தில், விவேகத்தில் நீ உனக்கே நிகரானவன், நீ உனக்கே நிகரானவன். மற்றவர்கள் விமர்சனத்தை எப்போதும் நீ ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொண்டாலும் அதற்கான செயலில் காட்டக்கூடியவர், அதற்கான செயல் உன்னிடம் இருக்கிறது, அதனால் தான் செயல் புயல் என்று உன்னை சொல்லலாம், அதனால் உன்னை செயல் புயல் என்று சொல்லலாம். ஆம், எங்கள் தமிழகம் கண்ட வெற்றி நாயகன், எங்கள் தமிழகம் கண்ட வெற்றி நாயகன். உன் நடிப்புக்கு முன்னால், உன் உண்மைக்கு முன்னால் எதுவும் இல்லை, ஆம் உன் உண்மைக்கு முன்னால் எதுவும் இல்லை. மொத்தத்தில் உன் சர்க்கார் ஜனநாயகத்தை அள்ளித்தரட்டும், மொத்தத்தில் உன் சர்க்கார் ஜனநாயகத்தை அள்ளித்தரட்டும். அதனால்தான் நாளைய தீர்ப்பு என்று அன்றே எழுதினாய், அதனால்தான் நாளைய தீர்ப்பு என்று அன்றே எழுதினாய். உன் பிறந்த நாள் எங்களுக்கெல்லாம் சிறந்த நாள், தமிழ் அகத்துக்கே சிறந்த நாள். இப்படி பல படங்களை நாம் பார்த்தோம். அழகிய தமிழ் மகன் என்றால் இவர்தான் இல்லையா? ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஒரு இயக்குனருடைய மகன், ஆனால் எல்லாருடைய பிரபலம் அல்லது பெரிய பெரிய இயக்குனர், பெரிய பெரிய பாடகர்கள் அல்லது பெரிய பெரிய நடிகர்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. பலரும் வெற்றியை எட்டியிருப்பார்கள் என்றால் இல்லை. ஆனால் இவர் ஒரு இயக்குனருடைய மகன். வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் எளிதுதான், இருந்தாலும் அதில் நிலைத்து ஒரு புகழை பெற வேண்டுமானால் இவருடைய உழைப்பும் விடாமுயற்சியும் தான். எனவே எத்தனை படங்கள் தோல்வி, பல படங்கள் தோல்வி, ஆனால் அதிலிருந்தெல்லாம் பாடம் கற்றுக்கொண்டு சில படங்களில் நடித்து நமக்கு பாடமாக இருக்கிறார். வெற்றி சரித்திரம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் தான் எவ்வளவு சீக்கிரமாக மக்கள் மத்தியில் சென்று ஒரு மாநில முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். அதாவது இதை அரசியலாக பார்க்க வேண்டாம், அவருடைய அந்த உழைப்பு விடாமுயற்சி இல்லையா, மக்கள் மத்தியில் அவர் வைத்திருக்கிற அந்த நிலையில் இருந்து மட்டும் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னால் அரசியல் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையாக பிடிக்கும்.
அதை நாம் விட்டு விடுவோம். தமிழ்நாட்டுக்கு முழு தமிழ்நாட்டுக்கும் அவர்தான் முதலமைச்சர். அந்த அடிப்படையில் அவரை வாழ்த்த வேண்டும். அவருடைய பிறந்த நாள் நமக்கெல்லாம் சிறந்த நாள். அவருடைய அந்த முயற்சியை இன்றைய இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும். பல அரசியலை பேச வைத்திருக்கிறார். அதையெல்லாம் அவருடைய தனித்திறமை தான், இல்லையா? இன்றைய இளைஞர்கள் அரசியலுக்குள் வர வேண்டும் என்று பலமுறை போதனை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது எளிதாக நடந்திருக்கிறது. ஒரு பிரபலங்கள் சொல்லுகிற போது தமிழகம் அதை ஏற்றுக்கொள்கிறது. அந்த வகையில் இவருடைய ஆட்சி நல்லாட்சியாக மலர வேண்டும். அது நம்முடைய விருப்பம். நான் அடிக்கடி சொல்வது அதுதான். அதனால் நல்லாட்சியாக மலர வேண்டும். அவருடைய எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெற வேண்டும். அவருடைய பிறந்தநாள் இந்த ஜூன் மாதத்தில் பல திறமையாளர்களை இந்த உலகுக்கு கொண்டு வந்த மாதம். அதில் இந்த மாதத்தில் அவர் பிறந்திருக்கிறார். ஜூன் 22 என்பது மிக சிறந்த ஒரு நாள். எனவே அவருக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க தமிழ், வெல்க விஜய்.